முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் 24 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், யார் யார் அமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்கள் வெளிவந்திருக்கிறதா? ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக இன்று பதவியேற்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று காலை 11:27 மணிக்கு இந்த பதவியேற்பு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது இந்த விழா மேடை அருகே தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராபிக் இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வரை அமரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் வராங்க. பிரதமர், அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிற மாநில முதல்வர்களும் வர இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அழைப்பாளராக ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதனால பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கே விஜயவாடால பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இந்த மேடை அருகே இருக்கிறோம். இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் கட்சி 134, அதாவது மெஜாரிட்டிக்கு மேலேயே அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் கூட்டணி அரசாகவே இந்த அரசை அவர் அமைக்க இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 2 அமைச்சர் பொறுப்பு கொடுக்க இருக்கிறார். அதே மாதிரி இந்த கூட்டணியில் மிக முக்கிய அங்கம் வகித்ததாக பார்க்கப்பட்ட, அதாவது 21 இடங்கள் கொடுக்கப்பட்ட பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி போட்டியிட்ட 21 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு தான். அதனால நேற்று சட்டமன்ற குழு தலைவராக சந்திரபாபு பேசிய போது கூட கூறியது என்னன்னா, போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்ற பவன் கல்யாணுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு துணை முதல்வர் அல்லது முக்கிய இலாக்கா ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. பவன் கல்யாணும் அமைச்சரவை பொறுப்பில் இடம்பெறுகிறார். அது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்த 2 பேர் அமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியிலிருந்து மொத்தம் 4 பேர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரபாபு நாயுடைய இந்த வெற்றிக்கு மிக முக்கியமாக, என கடந்த அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்க போது அந்த கைதை கண்டித்து அவரது மகன் லோகேஷ் இந்த கட்சிக்காக நிறைய 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அவர் நடைபயணம் மேற்கொண்டிருந்தது. ஆந்திராவில் ஒரு பேசுபொருளாக இருந்தது, பிரச்சாரத்திலும் பெரிய பேசுபொருளாக இருந்தது. அதனால் சந்திரபாபு நாயுடைய மகன் லோகேஷ் அவர்களுக்கும் முக்கிய இலாக்கா ஒதுக்கப்பட இருக்கிறது. அவரும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். குறிப்பா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக தெலுங்கு தேசம் கட்சி இருந்தாலும் கூட்டணி அமைச்சரவையாகவே இந்த முறை பதவி ஏற்க இருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடுடன் சேர்த்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா 24 பேர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.